சரிண்ணே போலாம் வாங்க மேட்சுக்கு. மேட்சிங்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. ரிவ்யூக்கு ரிவ்யூலாம் வேஸ்ட் டே. என்ன ரிவ்யூ பண்ணா உனக்கு இந்த சேனல்ல உனக்கு எவ்வளவு தராங்க? எவ்வளவு தராங்க? சரி இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? டிவி விற்க போறேன். டிவி விற்க போறீங்களா? ஆமா. எதுக்கு? பாகிஸ்தான்ல வந்து டிவி வித்தா இப்ப நல்ல லாபம் உண்டா? எத்தனை டிவி உடைஞ்சிருக்குன்னு தெரியல உனக்கு தெரியும். அப்ப நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கு பாத்தியா? சரி ஓகே. அப்ப 40 போயிட்டு இருக்கு, உடைஞ்சிட்டு இருக்கு டிவி எல்லாம். அங்க கம்முனு. இல்லண்ணே ஆல்ரெடி இந்தியா பி அடிச்சிட்டாங்க. இப்ப இந்தியா மெயின் டீம் அடிச்சிட்டாங்க. அடுத்து அயர்லாந்தும் அடிப்பாங்க. ஐயோ அப்ப எக்கச்சக்கமா டிவி உடையுமேடா. அப்ப டிவியே இருக்காத பாகிஸ்தான்ல மேட்ச் பாக்குறதுக்கு? இருக்கும். அதுக்கு பதிலா தான் இப்ப வேற முடிவு பண்ணிருக்காங்க. என்ன முடிவு பண்ணிட்டாங்க? ரேடியோல கேட்டுக்கலாம். கிரவுண்டுக்குள்ளே பெரிய டிவி வச்சு டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உடைக்கிறதுக்கு ஒரே டிவி எல்லாத்தையும் டம்ம டம்ம அங்க வச்சு உடைக்கலாம் பண்ணிட்டாங்க. போட்டு உடைச்சிட்டு போ. என்னங்க பாகிஸ்தான் என்னங்க இதெல்லாம்? 120 ரன் தானங்க. பட் 119 தான் அடிச்சிருக்கீங்க. அதான். ஆனா 120 ரன் கூட அடிக்க தெரியலையே பாகிஸ்தானுக்கு. தெரியுமா இல்லையா? 113 தான் அடிச்சிருக்காங்க. இந்தியா ஆல் அவுட். அது பிரச்சனை இல்லப்பா. ரிசல்ட் என்னப்பா? சரி வாங்க உட்காருங்க. என்ன நீங்க ஆத்திரப்படுத்த கூடாது. ஒரு பக்கம் வந்து தாத்தா வராரு கதரை விட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்கிற ஒரு பக்கம் பாத்துக்க. அவர் மட்டும்தான். என்னடா நீனு? என்ன நீனு? மூன்றாவது முறையாக அதான் 3வது முறையாக இந்தியாவின் பிரதமராக பதவி ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி. இது வேற வீடியோண்ணே. நீங்க காலையில போக வேண்டியது. சாரி இது லெஃப்ட் லைன் வர வீடியோ இல்ல. லெஃப்ட் லைன் எது ஆல் இந்தியா ஸ்போர்ட்ஸ் எதுன்னு தெரியாம போயிடுச்சு எனக்கு. இன்னும் ஒரு வீடியோ கூட பண்ணல லெஃப்ட் லைன்ல. அதுக்குள்ள பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே சோ எஸ் இன்னைக்கு நடந்த ஒரு பயங்கரமான ஒரு கிளாஷ் அப்படின்னா இந்தியா வெஸ் பாகிஸ்தான். பில்ட் பண்ணி சொல்றேன். ஸ்காட்லாந்து வெஸ் ஓமன். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்க்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். 8 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சா வருண பகவானே முடிவு பண்ணிட்டாரு இது 8:30க்கு இதனாலதான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பக்கம் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அப்படிதான் சொல்லணும், வர வழி இல்ல, சொல்லி வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தாச்சு. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக பதவி ஏற்றார். ஸோ செரிமனி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த செரிமனில ஷாருக் கான் வந்திருந்தாரு, ரஜினி வந்திருந்தாரு, அக்ஷய் குமார் வந்திருந்தாங்க. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் சொதப்பினதுக்கு அப்புறம் பேசாம அவனையும் வர சொல்லிருக்கலாம்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி தகவல் வந்துச்சு. ஸோ இந்த இந்தியா வெஸ் பாகிஸ்தான் அந்த மேட்சோட ரிவ்யூ பார்க்க போறோம். கூடவே இந்த மேட்சுக்கு அப்புறம் ஒரு மேட்ச் ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த மேட்ச் முடிக்கிறதுக்கு முன்னாடி அதை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. மோடி பதவி ஏற்ற மாதிரி அந்த வீடியோல யாரும் பார்க்கலடா. ஐயோ அவசரப்பட்டனே. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்தியா அவர் கையில இருக்கல. ஓகே அந்த ஓமன் அவர் கையில இந்தியா இருக்கலாம், என் கையில வந்து தமிழ்நாடு. இப்பயும் நீங்க மட்டும் தான் வம்பிழுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் ஸ்காட்லாந்து ஓமன் மேட்சை பத்தியும் ரிவ்யூ பண்ண போறேன். சாரி நான் பண்ண போறேன். அவர் வந்து வேற ரிவ்யூ பண்ண போறாரு. வீடியோக்குள்ள போலாமா? ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட நிதிஷ்குமார். உன்னோட உதவியால தான் நான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்கேன் அப்படின்ற சந்தோஷத்துல அந்த பேர் இருந்துச்சு எனக்கு. தயவு செய்து அதுக்கு நான் வரவே இல்லை, விடுங்க. 8:30க்குலாம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். இன்னைக்கு சண்டே என்ன ஒண்ணு, யாருமே வந்து தியேட்டருக்கு போய் படம் பார்க்க போல, யாருமே வெளில ஃப்ரெண்ட்ஸோட வெளில கிளம்பி போல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இருக்கு. இதை பாக்குறதோட முக்கியமான வேலை என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து பார்த்தோம். பட் நம்ம நினைச்ச மாதிரி மேட்சான்னு கேட்டீங்கன்னா நினைச்ச மாதிரி மேட்ச் தான். ஏன்னா அந்த ஸ்டேடியம்ல அவ்வளவுதான் அடிக்க முடியும். அந்த பிட்ச்ல இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ஆடி இருந்தாங்க. அதுல ஹையஸ்ட் ஸ்கோர் 106. ஆமா, இது பிட்ச் நம்பர் 2. இதுல வந்து ஹையஸ்ட் ஸ்கோரே இப்ப இவங்க அடிச்ச அந்த 120 அந்த ஸ்கோர் 120 தான். உடனே எல்லாரும் வந்து சாரி 120 கூட இல்ல, 119 தான். ஓகே பரவாயில்ல. ஆனா இந்திய பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே சொதப்புறாங்க. எல்லாருமே தான் நீங்க சொன்ன மாதிரி ரிஷப் பண்ட் அடிச்சுதான் நினைக்கிறாங்க. ஆனா அவருமே கொஞ்சம் அப்படி இப்படிதான் ஆடிட்டு இருந்தாரு. ஆனா அவர் அடிச்சுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பா இருந்துச்சு. இப்படி விட்டாலும் பரவாயில்ல. 40 ரன் வந்துச்சா இல்லையா? 40 ரன் ஒரு பேட்ல இருந்து சாலிடா. சோ சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் ஆடு இருந்தா ரிஷப் பண்றா. இல்லன்னா 80-70 தாண்டி. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி 2 முக்கியமான பிளேயர்ஸ் 2 டீம்லயுமே கடைசியில சூப்பரா ஆடி இருந்தாங்க. இந்தியாவுல ஹர்ஷ்தீப் சிங் சொல்ல வந்த நீ சொல்லிட்ட, இந்த பக்கம் நசீம் ஷா. ஏன்னா அவங்க மட்டும்தான் கிளியரா பேட்ல ஆடி வெளில அடிச்சாங்க. ஏன்டா 6ன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமாடா? ஐபிஎல்ல சிங்கிள்னு ஒண்ணு இருக்கு தெரியுமாடான்னு கேட்டுட்டு இருந்தோம். இங்க 6ன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நசீம் ஷா செமையானார், அந்த ஹர்ஷ்தீப்புமே அந்த சைடு செமையானார் இந்தியால. சோ எஸ் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது இந்த வைப்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 119 120 அடிச்சா வின்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓப்பனிங்ல பாபர் அசாமும் சரி ரிஸ்வானும் சரி செம்ம பார்ட்னர்ஷிப் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு விக்கெட், அதாவது பாபர் அசாமோட விக்கெட். நீங்க ஃபர்ஸ்ட் பேச வேண்டியது வந்து இந்திய பேட்ஸ்மேனோட சொதப்பல் அப்படி பேசுறோமா? ஆமா சொல்லுங்க அதை ஃபர்ஸ்ட். அது என்ன பாகிஸ்தானை பத்தி மட்டும் பேசுறல. இந்திய சொதப்பனால ரிசல்ட் நல்லா இருந்துக்குடா. சரி இப்படி சொன்னா அந்த பிட்ச்ல அவ்வளவுதானே நடக்க முடியும். சரி ஆனா அந்த பிட்ச்லயே பவர் பிளேல 50 ரன் அடிச்சாங்க. இந்த கிரவுண்ட்ல ஹையஸ்ட் ஸ்கோர் அதான் பவர் பிளேல வச்சுக்கோ. பட் இருந்தாலுமே இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே சொதப்பாங்கன்னா டாப் ஆர்டர்ல ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு எனக்கு. கொண்டு வரும் இதெல்லாம் தேவை. இது உங்க அண்ணனை பஞ்சில கூட காட்ட மாட்டேன்றாங்கன்னு பார்த்தா உள்ள வந்தாடுறா. மறந்துட்டேன் கேட்சுக்கு அவர் நிக்கணும் அடுத்து. ஆமா ஆனா ரிஸ்வான் முதல்ல விக்கெட் ஆக வேண்டியதான். சோ எஸ்
நீங்க வந்து சஞ்சீவ் சாம்சன் உள்ள எடுத்துட்டு வரலாம்னும் போது சப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டர் தான் நீங்க உள்ள ஜெய்ஸ்வாலை நீங்க உள்ள கொண்டு வந்துட்டு விராட் கோலி நம்பர் 3 அனுப்பிச்சு விட்டுட்டு துபேவை டக்கோட்ல வேணாம், நீங்க சென்னைக்கு அங்கேயும் வேணாம், அங்கேயும் ரிலீஸ் பண்ணிருவாங்க அவனை அனுப்பிச்சிருங்களேன் பேசாம எங்கேயாவது. பாருங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது தூபே வந்து அடிக்க போறான். துபே கையும் அடிக்க போறாரு. ஸ்கை விட அவர் எப்போ பாம்புக்கு வருவாரு, அவரு திட்டாரு. அது எனக்கு புரியவே இல்ல. பாகிஸ்தானுக்கு எதிராக 20 ரன் கூட இது வரைக்கும் அடிச்சதுல ஸ்கை. பாகிஸ்தானுக்கு எதிராக அடிக்கல, ஆனா T20 நம்பர் 1 பிளேயரா. சிவம் தூபே சொதப்பல் தான், ஸ்கை சொதப்பனாலும் சொதப்பல் தான். ஆனா ஸ்கை ஒரு மேட்ச் அடிப்பாரு, தூபே அடிக்கவே மாட்டாருன்னா என்ன அர்த்தம்? ஸ்கை மேல உள்ள நம்பிக்கை தூபே மேல வர மாட்டேது. கோல்டன் டக் அந்த ரீல்ஸ் போட்டு அவ்வளவு வியூஸ பார்த்து அவன் லைக்ஸ பார்த்தானோ அன்னையில இருந்து 6 பார்க்க மாட்டாங்கறான். ஸ்கையோட ரீசன்ட் ஃபார்ம் மட்டும் ரெண்டு பேருமே சொதப்பனாங்கன்னா ஒரு பக்கம் ரவீந்திர ஜடேஜா ஒயிட் ஜெர்சி போட்டா மட்டும் தான் நான் அடிப்பேன், இல்லன்னா அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இதை நான் அப்பயோ சொல்லியிருந்தேன். அவர் T20க்குலாம் அப்படியா? உண்மையாவே டெஸ்ட்ல மட்டும் நல்லா கிட்டே சொல்லியிருந்தேன். 11ல எடுக்க வேணாம், அவருக்கு பதிலா குல்தீப்பே போலாம், அக்ஷர் கூட பதிலா குல்தீப் போலாம்னு சொல்லியிருந்தேன். ஆமா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் நடக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது பேட்டிங் பாக்குறதுக்கு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஜடேஜா அண்ட் அக்ஷர் கிட்ட இருந்து மொத்தமா வாங்க 4 ஓவர் தான். அதுக்கு யாராச்சும் ஒருத்தர் 4 ஓவர் போட்டா போதும். பேட்டிங்கும் நீங்க எதுவும் பண்ண போறது கிடையாது. ஸோ அதான் ஒட்டுமொத்தமா சொன்னா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே சொதப்பல்ஸ் தான். அதை எடுத்து பார்க்காதீங்க, வருத்தமா இருக்கும். அதை விட நீங்க மேட்சோட ஹைலைட்ஸ் பாருங்க, எண்டு பாருங்க, ரொம்ப சந்தோஷமா படுவீங்க. பிகாஸ் வந்து பவுலிங் யூனிட், இந்தியன் டீமோட பவுலிங் யூனிட் தரமான செய்கை பண்ணிருந்தாங்க. நான் லாஸ்ட் வீடியோ பேசிட்டு இருந்தேன். பவுலிங் யூனிட் சொன்னா பாகிஸ்தானை பத்தி பேச போறேன். அதான் நீ சொன்னதுக்காக தான் நான் வரேன். நான் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தான் தெரியுமா, லாஸ்ட் வீடியோ நீங்க எடுத்து கூட பாருங்க. ஏன்னா கொஞ்சம் வீஸ் போல, நீங்க கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் வீஸ் போகும், அதுக்காக தான் கேட்கறேன். சொல்லுங்க. என்ன இவன் சொல்லியிருந்தான், அட பாகிஸ்தான் பவுலர்ஸ பாருங்கண்ணே, இந்திய பவுலர்ஸ் எங்கன்னு அப்படி கேட்டா, டேய் உம்ரா, சிராஜி. நான் அப்படிலாம் சொல்லல, எடுத்து பாக்கட்டும், வேணா போய் திரும்ப வேணா ரீப்ளே பண்ணி பாருங்க. நானா அப்ப இல்ல, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது வந்து பாகிஸ்தான் பேசர்ஸ் இந்தியன் பேசர்ஸ் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். எல்லாருமே 140+ போடக்கூடியவங்க. உண்மையாவே ஜெயிச்சது பவுலிங் யூனிட் தான், ரெண்டு சைட்லயுமே பவுலிங் யூனிட் தான். சோ அவங்களையுமே வந்து பவுலிங் யூனிட் பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க ஆளுக்கு. அப்படி கொஞ்சம் ராஜிம்ஷா, கொஞ்சம் அமீர், அரிஷா கொஞ்சம். சோ எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்தியன் டீம் பவுலர்ஸ் எல்லாருமே அந்த ஃபாஸ்ட் பவுலர் ஸ்பின்னர் விட்டுருங்க, ரவீந்திர ஜடேஜா ஆகட்டும், அக்ஷர் பட்டேல் ஆகட்டும். அக்ஷர் பட்டேல் நல்லா பண்ணாரு, பட் இவங்களை தூக்கி எட்ட வைங்க. ஜடேஜா நல்லா தானே பண்ணாரு. அதான்டா பண்ணாரா, அது பின்னாடி வை, பிரச்சனை கிடையாது. இப்ப என்ன பிரச்சனை, எல்லாரும் தூக்கி முன்னாடி வைக்கிறமா, நான் கியூல நிக்க சொல்லு. ஆனா அந்த 3 பேசர் இருக்காங்களா நம்ம டீம்ல, ஹர்ஷதீப் ஆகட்டும், சிராஜ் ஆகட்டும், பும்ரா ஆகட்டும், மன்னிக்கணும் ஹர்திக் பாண்டியா 4வது பேசர் இருக்காங்கல்ல, இந்த 4 பவுலர் சைட்லயும் பாத்தீங்கன்னா டாட் பால்ஸ் டபுள் டிஜிட்ல வச்சிருக்காங்க எல்லாருமே, அந்த அளவுக்கு டாட் பால்ஸ். ஆனா ஹர்திக் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டு அடி வாங்கி இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் கொண்டு வரவே மாட்டார் ரோஹித் நினைச்சா, ஆனா கொண்டு வந்தாரு, விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறமா 2 பேரும் கட்டி பிடிச்சி பயங்கரமா பண்ணிருந்தாங்க. அவளா நீ நானு வேற இல்லடா, அந்த அளவுக்கு எல்லாம் இல்ல, என் மானத்தை காப்பாத்திட்டடா ஹர்திக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே செம்மையா பவுலிங் போட்டாங்க. 3 விக்கெட் எடுத்தார் பும்ரா. இந்த பக்கம் வந்து ஹர்திக் 2 விக்கெட் எடுத்தாரு. சோ இதை பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. எனக்கு என்ன பெரிய சர்ப்ரைஸான மூமெண்ட்னா, இந்தியன் டீமோட ஆஸ்தான கிங்னு சொல்லக்கூடிய விராட் கோலியை எங்கடா காணும் அப்படின்ற மாதிரி. அதாவது அவர் பேட்டிங்ல அவுட் ஆகி போனதுக்கு அப்புறமா அவர் கிரவுண்ட்ல ஃபீல்டிங்ல காட்டவே இல்லை, எண்ட்ல தான் காமிச்சாங்க. கிட்டத்தட்ட அனுஷ்கா சர்மா வந்திருந்தாங்க, அவங்களுக்கு வச்ச பஞ்சு கூட விராட் கோலிக்கு வைக்கல அப்படின்றத. இதான் உண்மை. இது ஏன் அப்படின்னு எனக்கு யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் மூஞ்சில ஒரு சந்தோஷம், ஏன்னா அவர்கிட்ட பாலே போகல. ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் ஜாலியா இருந்த மாதிரி இல்ல, அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி மனசுல உட்காந்துருக்காரு. அவருக்கு அதான் இந்த மேட்ச் எவ்வளவு முக்கியம் அவருக்கு தெரியும். என் தலைமையில ஒரு மேட்ச் தோத்தோம், உன் தலைமையில ஒரு மேட்ச் தோப்பான்னு பார்த்தா ஜெயிச்சிட்டு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சோகமா. இப்படி இல்லைன்னு மேட்ச், இந்த மேட்ச் முடிகிற வரைக்கும் அவங்க கையில மேட்ச் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்ணாரு. எஸ் டெஃபினெட்லி. இதே ஹர்ஷதீப் தான் நீங்க சொதப்புனாரு, அதான் கோலி பார்த்தா நாங்க பயந்துட்டு இருந்தோம். இவரை கமெண்ட் வேற சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா, இந்த T20 இன்டர்நேஷனல்ல கடைசி 3 வருஷத்துல அதிகமான எக்ஸ்ட்ராஸ் போட்டது இந்த ஹர்ஷதீப் தான் அப்படின்னு. சிராஜ் ஒரு நோபால் போட்டார் பேரு, எங்க போன ராசா இப்பதான் நீ பாம்புக்கு வந்திருக்கிற அப்படி நினைச்ச. பட் ஆனா சூப்பரான ஒரு லாஸ்ட் ஓவர் மட்டும் தான் அடி. ஆனா பாகிஸ்தானை திருத்திக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா பவுலிங்கே பேட்டிங்கே கிடையாது, ஃபீல்டிங் சரி பண்ணி அவனோட சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னேன். ஏன்னா ரிஷப் பண்டோட விக்கெட் ஒரு பக்கம் இருந்தாலுமே ரன் அவுட் சான்ஸ் அந்த 2 ரன் ஓடி ஓடி எடுத்தாங்க பாரு, காமெடி பண்ணிட்டு. அதெல்லாம் கேட்சஸ் நிறைய மிஸ் பண்ணாங்க. கேட்சஸ் சொன்னேன், அவங்களால பிடிக்க முடியல. இந்த மேட்சை விட அமெரிக்கா மேட்ச் எல்லாம் இதை விட அநியாயம் பண்ணி. எனக்கு ஒரே கேள்விதான், இப்ப இந்த மாதிரி ஒரு லோயர் ஸ்கோரை கூட அடிச்சு ஜெயிக்க முடியலன்ற போது பாகிஸ்தான் ஃபேன்ஸோட மனநிலை எப்படி இருக்கு? எவ்வளவு திட்டுவாங்க, ஏன் டிவி உடைக்கிறாங்க? ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்களே டிவி உடைக்க எவ்வளவு கோவம் வரும். நான் கண்டிப்பா எனக்கு சம கோவம்டா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே தோத்துட்டு வெளியே போனப்ப ஃபுல்லா தூங்காம இருந்தீங்க அந்த 110 மீட்டர். அதாவது இப்போதைக்கு இது வரைக்கும் T20 வேர்ல்டு கப்ல இந்தியா பாகிஸ்தான் 8 முறை மோதி இருக்காங்க. 7 முறை வந்து இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு முறை வந்து அந்த ஒரு முறை விராட் கோலி தலைமையில. ஏன்னா அவரு டேமேஜ் பண்ணாரு, அதனாலதான் கொஞ்சம் தனிமையா இருந்தாரு. சரி ஓகே. இந்த டேபிள் அதாவது குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் இந்தியா 2 போட்டிகள் வின் பண்ண காரணமா டேபிள்ல வந்து முன்னாடி போயிட்டாங்க. டேபிள் டாப்பர் ஆயிட்டாங்க. அமெரிக்கா டேபிள்ல 2nd பிளேஸ் இருக்காங்க.
இந்தியா அண்ட் அமெரிக்கா இதுக்கப்புறமா தலா ஒரு போட்டி வின் பண்ணா கூட ஆமா. நல்லா இருக்கு தமிழ். மத்த எல்லா டீமுமே வெளியே. அவ்வளவுதான். பாகிஸ்தான் வீட்டுக்கு போனா அவங்க ஊர்ல சேர்த்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. சேர்த்துப்பாங்களா? கேப்டன் மட்டும் மாத்திடுவாங்க. கேப்டன் பாபர் அசம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இல்ல இவங்க அதுக்குள்ளேயே அப்படிலாம் கேப்டன் வச்சிருந்தாங்க. அப்புறம் மாத்தி மாத்தி விளையாடுவாங்க. என்னடா கொடுமை. ஏன்னா இவங்க எப்படிதான் இப்ப ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இமாத் வாசிம், நீ ஆடணும் ப்ளீஸ் வான்னு சொல்லி கூட்டு வந்தாங்க. முகமது அமீர் ஆட மாட்டேன்னு போயிட்டாரு, அவரை கூட்டு வந்தாங்க. பேசாம நான் அமெரிக்கால ஆர்டர் தான் நேரம் குவாலிஃபயர் ஆர்டர் பண்ணு சொல்லி சந்தோஷத்துல இருப்பாரு. பேசாம உங்க பேச்ச கேட்டு இங்க வந்து இந்தியா குரூப் ஏல வந்து டாப்புக்கு போயிட்டாங்க. குரூப் பி ல டாப்புக்கு போன டீமை பத்தி பேசுறோம். போட்டி ஓமன்ஸ் அண்ட் ஸ்காட்லாந்துக்கு ஒரு பயங்கரமான மேட்ச் போயிட்டு இருந்துச்சு. எப்படி நீங்க நரேந்திர மோடி அவர்கள் பதவி ஏற்கும் போது யாரும் பார்க்காம இருந்தீங்களோ அதே மாதிரி இந்த மேட்ச் நீங்க பார்க்காம இருந்திருக்கலாம். இந்த நேரத்துல இவன் வந்து வைரஸா இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் போர் அடிச்சது, அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டா போச்சு. அப்படியாடா? ஏன்னா 150 ரன் 13 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸ்காட்லாந்து. சரி இருக்கட்டும். எஸ், வோப்பனிங் பிளேயர் அத்தாலே அவர்தான் பையனோட ஷாட். அவர் இந்தியா வம்சாவளி, இந்தியாவுல பிறந்து வளர்ந்த மகாராஷ்டிரா. ஆமா எஸ் தெரியும் எனக்கு, எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அவரு. அப்புறம் மிட் ஆர்டர்ல அவர் 40 ரன் அடிச்சாரு. ஒருத்தர் அயான் கான் ஒருத்தர், அவர் இந்தியாவுல பிறந்தவர் தான். எஸ் 40+ அடிச்சிருந்தாரு, அவர் இந்தியாவுல பிறந்தவர். இதெல்லாம் தாண்டி ஸ்காட்லாந்து அடிச்சாங்க பேர், அத சொல்லு. பிராண்டன் மெக்முல்லன். பிராண்டன் மெக்கலம், அவர் நியூசிலாந்து பிளேயர்ல அதே மாதிரி ஒரு பிளேயர் தான் அவரு. ஒரு பிரெண்டன் பேர் வச்சால போய் பளபளன்னு பளப்பாங்க போல இருக்கு. பிரெண்டன் மெக்கலம் ஒரு காலத்துல அது ஒரு காலம். சரி ஓகே, அதுல வந்து ஸ்காட்லாந்து வின் பண்ண காரணமா 5 புள்ளிகள் வாங்கி 3 போட்டியில வந்து 1 வந்து இது டை ஆயிருச்சு. ஐ மீன் நடக்கல இங்கிலாந்துக்கு எதிராக. 2 போட்டி வின் பண்ணிட்டாங்க. 5 புள்ளிகளோட டேபிள் டாப்ல இருக்காங்க. அப்ப என் டீம் வெளில போயிடுமாடா? அப்ப ஜாஸ்த பாஸ் டிஃபெண்டிங் சாம்பியன் அவனுங்க. ஆஸ்திரேலியா கூட மண்ணை கவும் போதே தெரியும் எனக்கு. ஆமா, அந்த மேட்ச பத்தியும் பேசிடுவோம். நாம 2 பேருமே இங்கிலாந்து தான் ஜெயிக்கணும் அடிச்சு சொல்லிட்டு போனோம். இங்கிலாந்து தான் ஜெயிக்கணும் சொன்னோம். இல்ல நீ இங்கிலாந்து ஜெயிக்கணும் சொன்ன, ஆஸ்திரேலியா நீங்க சமாளிச்சீங்க. ஆனா சொன்னதுக்காக சொன்னீங்க. கிடையாது, நான் உண்மையா ஆஸ்திரேலியா, நான் பட்லர் ஃபேன் தான்ப்பா. ஆனா இருந்தாலும் ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கின்ற நம்பிக்கை. இங்கிலாந்து பேட்டிங் ஆட ரொம்ப மோசமா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா டாப் ஆர்டர்ல இறங்க வேண்டிய பேர்ஸ்டோ அடிக்கும் போல சந்தோஷப்பட்டேன். டாப் ஆர்டர்ல இறங்க வேண்டிய பேர்ஸ்டோ 4th வராரு. ப்ரூக் வந்து 6வதா வராரு. லியாம் லிவிங்ஸ்டன் 7வதா வராரு. ப்ரூக் எல்லாம் ஓப்பனிங் பிளேயரா, எங்கடா போறதுனா இவனுங்களா வச்சுக்கிட்டு. லிவிங்ஸ்டன் 7வதா வந்ததுல சமகாவடி, அவனா நம்பர் 4 பிளேயரா, எதுக்குடா இந்த ஸ்குவாட் எடுத்து வந்தீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. மொயின் அலி மட்டும் தான் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருந்தாரு. பட் அதர்வைஸ் நீங்க ஸ்டார்டிங்ல சால்ட் கூட நல்லா அடிச்சிட்டு இருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட்லருமே நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அவங்க ஸ்டார்ட் நல்லா இருந்துச்சு, அப்புறம் விக்கெட் போச்சு, மேட்ச் போச்சு. ஆனா நீங்க மொயின் அலி ட்ரை பண்ணாரு, ஆனா முடியல. ஆனா ஆஸ்திரேலியா வந்து ஒரு செம்ம மேட்ச் ஆடினாங்க. கமின்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க பாத்தியா கரெக்டான டைம்ல. எல்லிஸ் வெளியே தூக்கிட்டு கமின்ஸ் கரெக்டா உள்ள கொண்டு வந்தாங்க. எல்லிஸ் வெளியே தூக்கலாம், கமின்ஸ் நீங்க உள்ள வைக்கலாமே எப்பயுமே. அதானே, அது பரவாயில்ல. ஆஸ்திரேலியா பிளான் போடாம வந்திருப்பாங்க. யாருக்கு தெரியும், ஒரு நாள் ரெக்கி பண்ணி கூட கூப்பிடலாம். கோச்சா கூப்பிடலாம்ப்பா, ஒத்துக்கிறேன்ப்பா. வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே, இந்த மாதிரி T20 வேர்ல்ட் கப்லாம் அட்டகாசமா போயிட்டு இருக்கு. எல்லா மேட்ச் நாங்க உங்களுக்கு, எல்லா மேட்ச்ல ஒரு பர்టిక్యులர் மேட்ச் இல்ல, எல்லா மேட்சும் பேசுவோம், கொஞ்சம் லேட்டா பேசி அனுப்புறோம். ஆமா, எல்லா மேட்ச் இல்ல, ஒரு ஆளுக்கு எல்லா மேட்ச் கவர் பண்ணி நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். நான் ஏன் சொல்லு, இந்தியா வின் பண்ணிட்டாங்க. இல்ல டிவிக்கு போறீங்களா? இல்ல டிவிக்கு போறீங்களா? இல்ல தாத்தா வராரு, கனடா விட போறாரு, அதுக்காக சொல்லி சந்தோஷத்துல இருக்கிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்து. ஓகே, சோ எல்லா வீடியோவும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. நம்ம சேனல்ல கொஞ்சம் அப்படி இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்குன்னா பார்த்து பண்ணி விடுங்க. அடுத்தது என்னப்பா மேட்ச்? USA உடையா? ஓகே, சூப்பர், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் விஜய் சிட்டி, தம்பி பேரு நிதிஷ். ஓகே, சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடுங்க. ஓகே.